வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ். ஜனவரி 6 இந்த மந்த்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்கோடைய நியூஸும் அண்ட் ரிசல்ட்டையும் பார்க்கலாம் வாங்க. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. வாங்க எஃப்ஐடிஏ டேட்டா பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா, மண்டேக்கான டேட்டா. டிஐ பார்த்தீங்கன்னா 14,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 13,000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் பையர்ஸா இருக்காங்க. 1479 கோடிக்கு. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 10,938 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 10,822 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. 115 கோடிக்கு பார்த்தீங்கன்னா நெட் பையர்ஸா இருக்காங்க. ஸ்டாக் நியூஸ் பார்த்துடலாம். இண்டஸ்லேண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா Q3 உடைய ரிசல்ட்ல வந்து லோன் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பிசினஸ்க்கான டேட்டா தான். 10% மேல வந்து லோன் வந்து கொடுக்கறதும், வாங்குறதும் கம்மியா இருக்குதுன்னு பேங்க் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்ல வந்து லோன் புக் வந்து கம்மியா இருக்குது. டெபாசிட்டும் வந்து கம்மியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காஷா ரேஷோன்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட் உடைய டெபாசிட் எல்லாமே வந்து பேங்க் சைட்ல கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, வங்கிக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பேங்க் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நேத்து பார்த்திருப்பீங்க 0.28% வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஜாக்வார் லேண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, Q3 உடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விற்பனை பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 காரணம் வந்து சொல்லியிருக்காங்க. சைபர் அட்டாக் சிஸ்டம்ஸ் பாதிப்பு, அது மட்டும் இல்லாம புரொடக்ஷன்ஸ் அண்ட் டெலிவரியுடைய தாமதம்னு சொல்லியிருக்காங்க. பழைய ஜாக்வாரோடைய கார் மாடல் எல்லாமே வந்து இப்ப ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் கீழ தான் வந்து இந்த ஜாக்வாரோடைய லேண்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த Q3 உடைய ரிசல்ட்னால டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சருடைய வெஹிக்கிள் வந்து பாதிக்குதான்னு பார்க்கலாம் மார்க்கெட்ல. எல்ஜி எலக்ட்ரானிக் இந்தியால இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. எல்ஜி எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து டாக்ஸ் டிஸ்பர்ச்சர் வந்து இருக்குது. ஸோ அது என்ன ரீசனுக்காக போட்டிருக்காங்கன்னா, ஃபாரினருடைய பேரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து ராயல்டி கொடுத்தது தொடர்பாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ முன்னாடி எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, 487 கோடி வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அத கேன்சல் பண்ணிட்டு, அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஏபின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் பிரைஸ் அக்ரீமெண்ட்ல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி. ஸோ 22 கோடிக்கு மட்டும் பே பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ஸ் உடைய டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயப்படாம, பிக் ஃபியூச்சர் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, 0.94% வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு இந்த நியூஸ்னால. ஏடபிள்யூஎல் அக்ரி பிசினஸ் உடைய கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, Q3 உடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Q3 உடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீக்கா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எல்டிபிள் ஆயிலும், எஃப்எம்ஜி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. இ-காமர்ஸும், குவிக்கோடைய காமர்ஸும் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆனா, இண்டஸ்ட்ரியலோடைய பிசினஸ் மட்டுமே கொஞ்சம் பூவரா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் பிசினஸ் பார்க்கும்போது, குரோத் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நேத்து 1% வந்து நெகட்டிவ்ல குளோஸ் ஆயிருந்துச்சு. ஆக்சிஸ் பேங்க்லேருந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. அவங்களும் Q3 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரோத் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய கிராஸ் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா, 11.71 லேக்ஸ் க்ரோவும், அதாவது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டெபாசிட்டும் பார்த்தீங்கன்னா, 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. காசா டெபாசிட் சொல்லுவாங்கல்ல, 4.93 லேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து டெர்ம் டெபாசிட்டும் பார்த்தீங்கன்னா 7.68 லேக்ஸ் வந்து குரோத் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பேங்க் சைட்ல இருந்து. ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, Q3 ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, 1.55% வந்து கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. என்பிசிசி கம்பெனி சைட்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. என்பிசிசிக்கு மறுபடியும் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 134 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, ஒடிசியா எஜுகேஷன் ப்ராஜெக்ட்ல இருந்து கிடைச்சிருக்குது. லாஸ்ட் டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மொத்தம் வந்து 220 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்குது. இப்பயும் அகைன் ஆர்டர் கிடைச்சிருக்குது. எத்தன ஆர்டர் கிடைச்சிருந்தாலும், அவங்களுடைய ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுன்ல தான் ஷேர் வந்து ஃப்ளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய கம்பெனி சைடுலன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சேல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2.1 மில்லியனுடைய டன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த்ல வந்து லாஸ்ட் இயர் 2024 டிசம்பர்ல கம்பேர் பண்ணும்போது 37% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீலோடைய அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து. இதனால வந்து ஸ்ட்ராங் கஸ்டமருடைய டெலிவரியும் சரி, இன்வென்டரியோடைய ரிடக்ஷனும் சரி, குரோத் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ரெக்கமெண்டடா இருக்குது. ஸ்டாக் மேனேஜ்மென்ட்டும் எஃபிஷியன்ட்டா இருக்குதுன்னு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஐஇஎக்ஸ் உடைய கம்பெனி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில இருந்து. அவங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2024ல கம்பேர் பண்ணும்போது, இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா 11.44 பில்லியனோட யூனிட்டும் 2.8% வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர்ல வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ரியல் டைம் உடைய டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. ஷேரும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா இப்ப கன்சிஸ்டன்சியா இருக்குதுன்னு ஐஇஎக்ஸ் உடைய சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. கொட்டாக் மஹேந்திரா பேங்க் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, Q3 உடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கா தான் இருக்குது குரோத். இதனுடைய நெட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, 4.80 லட்சம் கோடியா இருக்குது. லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது 16% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. டோட்டல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர விட இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. காசா டெபாசிட் பார்த்தீங்கன்னா 2.24 லட்சம் கோடிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, குரோத் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கொட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் உடைய ஈக்விட்டி சைட்ல இருந்து, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் உடைய இன்வெஸ்டர் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லியிருக்காங்க. பார்மா ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, சீமாக்ளூடைட்ன்னு சொல்லக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து வந்து வெயிட் லாஸுக்கும் சர்க்கரை நோய்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மருந்து. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இந்தியாவுக்கும், கனடா நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நோவா நார்டைஸ் உடைய கம்பெனி தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிலீஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காப்புரிமை திட்டம் வந்து காப்புரிமை திட்டம் வந்து எக்ஸ்பைரி ஆகப்போகுது. அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்மா ஸ்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய சன் பார்மா, லுபின், சிப்லா, அப்போலோவுடைய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிக் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுதுன்னு இன்ஸ்டிடியூஷனலுடைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. குரோத் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2026ல பார்த்தீங்கன்னா, ஃபார்மாவோட கம்பெனி வந்து நல்லபடியா ட்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க் சைட்லேருந்து நியூஸ் கிடைச்சிருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா, Q3 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் நல்லபடியா குரோத்தா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட் மட்டும் பார்த்தீங்கன்னா, 24,000 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 7.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. லோனும் பார்த்தீங்கன்னா, 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நேத்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 0.30% வந்து இன்க்ரீஸா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. லாஸ்ட்டா என்ன சொல்ல வராங்கன்னா, இஎஸ்ஏஎஃப் உடைய ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குரோத் வந்து ஹெல்த் நல்லபடியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் பிரைஸும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் உடைய கம்பெனிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதானி போர்ட்ல வந்து கார்கோவும் சரி, கண்டெய்னர் உடைய வால்யூம் 2மே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி சைட்ல இருந்து 41.9 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது கண்டெய்னரோட வால்யூமும் பார்த்தீங்கன்னா 18% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்ல இருந்து. இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபார் வந்து போர்ட் பிசினஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர் கிங்ஸ் சேனல். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரேடர் கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.